Hi friends, today's special Pak Choy with garlic. ரொம்ப ஈஸியான மூணு பொருட்கள் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சை கீரை எடுத்துங்க 500 கிராம், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுங்க. கார்லிக் அதாவது பூண்டு 10 நல்லா கொந்திருங்க, சாப் பண்ணிக்கங்க. சோயா சாஸ் 5 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி எடுத்திங்க. தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 500 கிராம் பச்சை கீரை போட்டுட்டு அந்த பாயிலிங் வாட்டரில் கொஞ்ச நேரம் அமுத்தி எடுப்போம். அது நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா டார்க் க்ரீனாக வந்துருச்சுனாக்கா நீங்கள் அதை அதில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது மூணு இன்க்ரீடியன்ட் தான் வச்சு நம்ம சமையலை நம்ம சமைக்க போகிறோம். Pak Choy with garlic. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அழகாக அடுக்கிவிங்க. இது அவசரத்துக்கு நம்ம செஞ்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இது சைனீஸ் ஃபுட். ஓகே. ஸோ நம்மளோட கீரைலாம் வந்துருச்சு. ஸோ காம்பு லேட்டாக நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா காம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் கீரை எடுத்துருக்கப்ப அந்த காம்பு நீங்கள் லாஸ்ட்டாக எடுக்கிறப்ப ஸோ அது குக் பண்ணிடும் அதுவும் சேர்த்து. ஸோ நம்ம ஒரு வழியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் பிளேட்டுக்கு. அடுத்தது நம்ம சாஸ் செய்யலாம். அது மேலே ஊற்றுறதுக்கு, அந்த வெஜிடபிள் மேலே ஊற்றுறதுக்கு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே சட்டி எடுத்துக்குவோம். அந்த சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்க. ஏன்னாக்கா நம்ம 10 பூண்டு நல்லா கொந்திய பூண்டு போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கணும். அதாவது நல்லா ப்ரௌன் கலராக வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. சட்டு ஆனால் லோ ஃபயர் வச்சுங்க. ஓகே. இப்போ பாருங்களேன், நல்லா வந்துருச்சு. நல்ல நிறம் மாறிடுச்சு. இதை எடுத்து நிறையா அந்த கீரை மேலே போட்டு விட்ருவோம். அடுத்தது நம்ம சாஸ் செய்யலாம். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் ஒய்சர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சாஸ். ஸோ ஸ்வீட் சோயா சாஸும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி லேசாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி லேசாக ஊற்றிக்கிட்டு ஸோ இந்த சோயா சாஸும் ஸ்வீட் சாஸும் போட்டுக்குவோம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லேசாக ஆட் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ஸ்டர்வ் பண்ணி விடுவோம். அது கொஞ்சம் கொதி வந்துச்சுனாக்கா அதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா ஸ்டர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் Pak Choy நம்ம ஏற்கனவே ஸ்டீம் பண்ணிச்சதுனால ஸோ பாயில் பண்ணிச்சதுனால ஸோ அது மேலே நம்ம இந்த மாதிரி ஊற்றி விடணும். அவ்வளோதான், நம்மளுடைய Pak Choy with garlic இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye-bye. Happy cooking and enjoy the food.